கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. எனக்கு பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனமானது, அந்த வாக்கானது என்னவென்று சொன்னால், அவருடைய கிருபையின் வழியாக நாம் தேற்றப்படுகிறோம் என்பதே. இதே சங்கீதத்துல 119:77 இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஆக கர்த்தருடைய வார்த்தையானது, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கானது நமக்கு கிருபையை கொடுக்கிறது. அந்த கிருபையின் மூலமாக நாம் தேற்றப்படுகிறோம். அந்த கிருபையின் மூலமாக நாம் பிழைத்திருக்கிறோம். அந்த கிருபையின் மூலமாக நாம் இரக்கங்களை பெற்றுக் கொள்கிறோம். அந்த கிருபையின் மூலமாக நாம் மனமகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிதான் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வசனம் இப்படியாகத்தான் நம்மை நடத்துகிறது. இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவருடைய கிருபையானது அவர் நமக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரமாகவே நம்மை தேற்றும். அவருடைய கிருபையானது நம்மை பிழைத்திருக்கும்படியாக செய்யும். அவருடைய கிருபையானது நமக்கு இரக்கத்தை கொடுக்கும். அவருடைய கிருபையானது நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த கிருபையை, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுனாலே, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுனாலே, அந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறதுனாலே, அந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்கிறதுனாலே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கிற்காக, ஆண்டவரே, கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்கிற அந்த நல்ல வாக்கிற்காக ஸ்தோத்திரம். அந்த கிருபையின் மூலமாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தேற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக அந்த கிருபை எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எந்த ஆண்டவரே அப்பா இரக்கமற்ற சூழ்நிலையிலும் உம்முடைய இரக்கம் அந்த கிருபையின் மூலமாக கிடைப்பதற்காகவும், ஆண்டவரே, அது எங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருப்பதற்காகவும் ஸ்தோத்திரம். இப்படி உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு கிருபையை தந்ததற்காக நன்றி. இப்பொழுதும் இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபை தேற்றுவதாக, அவர்கள் பிழைத்திருக்கும்படியாக நடத்துவதாக, அவர்களுக்கு உம்முடைய கிருபையின் மூலமாக இரக்கம் உண்டாவதாக, அவர்களுக்கு உம்முடைய கிருபையின் வழியாக மனமகிழ்ச்சி உண்டாவதாக, அவர்கள் உம்முடைய வார்த்தையை நாடி தேடி அந்த வார்த்தையின் மேல விசுவாசத்தை வைத்து தேற்றும்படியான, பிழைத்திருக்கும்படியான, இரக்கத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதான, மனமகிழ்ச்சியை அடையத்தக்கதான கிருபையை பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.